ஸோ கூலி படத்தோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ துபாயில் ஆக்சுவல் இந்திய மக்களுக்கு முன்னாடி நாங்கள் படம் பார்க்க போகிறோம். ஸோ கூலி அரங்கம் அதிரட்டுமே தூங்கிட்டாங்க. படம் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல படம் கதைக்க போகாது, கதைக்கு போக ரொம்ப டைம் ஆகும். நார்மல் மனுஷன் வியூஸ்ல இருக்கும் என்னோட பெரிய வணக்கம். இப்போ நான் வந்துங்க பார்த்தீங்கன்னா துபாயில் இருக்கேன். துபாயில் வந்து டிஷர்ட் பாருங்களேன், டிஷர்ட்டை பார்த்தா தெரியும் நான் இப்போ எங்கே போகிறேன்னு. நாங்கள் எங்கே போகிறோன்னா ஸோ கூலி படத்தோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ துபாயில். என்னன்னு மேட்டர்னா ஆஸ் யூஷுவல் இந்திய மக்களுக்கு முன்னாடி நாங்கள் படம் பார்க்க போகிறோம். ஸோ கூலி படத்தோட FDFS துபாயில் இன்னும் கரெக்டாக ஒரு 2 hours டைம் இருக்குது. நாங்கள் சீக்கிரமாக வந்திருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போது துபாய் மெரினா பீச்சில் இருக்கோம். மெரினா பீச்சில் லைட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் வந்து படத்துக்கு போகிறோம். ஸோ இந்த மூவியில் இந்த படத்தோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு நான் சொல்ல போகிறேன். மறக்காம ஸ்கிப் பண்ண பாருங்கள். புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறோம், மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் தட்டி விடுங்க மக்களே. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இங்கே பாருங்களேன், செம்மையாக இருக்குல்ல. துபாய் மெரினா பீச்சில் இருக்கேன். இன்னொரு 2 hours டைம் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு ஷோ. நம்ம ஊர் டைமில் வந்து ஒரு 3:30 மணிங்க. ஓகேவா? ஆனால் சந்தோஷமாக இருக்குது. நம்ம ஊர் மக்களுக்கு முன்னாடியே நம்ம படம் பார்க்க போனோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அந்த சந்தோஷத்தில் என்ன பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து டக் லைஃப்னு சொல்லிட்டு ஒரு படத்துக்கு போய் செம்மையாக அடி வாங்கிட்டு வந்தேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த படத்துக்கு இருக்காதுன்னு வந்து ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. பிகாஸ் லோகேஷ் ஒரு பக்கம், அனிருத்தோட மியூசிக் ஒரு பக்கம், நாகார்ஜுனா, அமீர் கான் வரை கேமியோ, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. பட் இவ்வளோ பேர் இருந்தாலும் நான் போகிறது ஒரே ஒருத்தருக்காக தான். தட் இஸ் நன் அதர் தேன் சூப்பர் ஸ்டார். எஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெரினா மாலில் வந்து படம் ஸ்க்ரீன் பண்ணுறாங்க. இப்போ உள்ளே போயிட்டு படம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். வாங்க போகலாம். மாலுக்குள்ள என்ட்ரி ஆகிட்டோம். ஏங்க படம் ஆரம்பிக்க இன்னும் 1 hour இருக்கு. வெயிட் பண்ணுவோம். இவ்வளோ நாள் ஃபுல்லாக வெயிட் பண்ணிட்டோம். இன்னொரு 1 hour தான். டக்குன்னு போயிடும். பட்டுன்னு போய் அதர விடுவோம். எஸ், ஃபைனலி tickets for கூலி தலைவர் தரிசனம் going to begin. மக்களே போறோம் பயங்கரமா பண்றோம். நாங்க இப்போ தியேட்டருக்குள்ள போறோம். தியேட்டர் வந்துருச்சு. தலைவர் படம் பார்க்க போறோம். எங்க கூலி படத்துக்கு போறோங்க. No car parking. When you go up, then right side. Okay. Real cinemasல படம் பார்க்க போறோம். பின்னர் ஒரு கேரக்டர் வராம இருங்க. அரங்கம் அதிரட்டுமே. ஸ்கிரீன் 5. எங்க தியேட்டருங்க நம்ம மதுரை ஐநாக்ஸ் மாதிரி தாங்க இருக்கு. இன்னங்க இது உள்ள எப்படி இருக்குன்னு தெரியல. உள்ளே அப்படிதான் இருக்குமா? ஐயோ. ஸ்க்ரீன் 5 பார்த்தீங்களா? ஸ்க்ரீன் வந்தாச்சு. இதுதான் தேட்டர். ஆனால் நாங்கள் பார்க்குற ஸ்க்ரீனில் பெருசு இல்லை, கொஞ்சம் குட்டியாக தான் இருக்கும். வாங்க அதை காட்டுறேன் உங்களுக்கு. வாங்க உள்ள போ. அவ்வளோதான். வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் கூலி. எங்க இதாங்க தேட்டரு. படம் வந்து முடிஞ்சு. படம் எப்படி இருந்துச்சு? ஸோ சாரி, ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் தான் பார்த்தேன். தூங்கிட்டாங்க. படம் பார்க்க
செகண்ட் ஹாஃப்ல பார்த்து தூங்கிட்டு இருக்கான். படம் வந்து அவ்வளோ ஃபஸ்ட்டுலாம் இல்லை, அப்படிலாம் இல்லை. டயர்ட் ஆயிடுச்சு, நைட்டு ஃபுல்லாக முழிச்சிருந்தோம்லாம் டயர்ட் ஆகிட்டான். படம் வந்து நல்லா தான் இருந்துச்சு. தூங்கிட்டேன். படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பயங்கரமா இருந்துச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃப் தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் தான் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் தூங்கிட்டா பையன். நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் என்கேஜிங்காக இருந்துச்சு. ரொம்ப எதிர்பார்த்து வந்தீங்கன்னா மேபி கொஞ்சம் டிஸப்பாயின்மெண்ட் ஆகலாம். மேபி ஏன்னா நான் கொஞ்சம் டிஸப்பாயின்மெண்ட் ஆயிருக்கேன். தலைவர் ஸ்டைல் பயங்கரமா இருந்துச்சு, பயங்கரமா இருந்துச்சு, ட்விஸ்ட் நல்லா இருந்துச்சு. அது ட்விஸ்டா சரி ஓகே, அது போய் ட்விஸ்ட் கூட வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஓகேவா? சத்யராஜ் இது ஓகே, ஸ்ருதி ஹாசன் ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. நம்ம சேட்டன் டான்ஸ் மட்டும் தான் பயங்கரமாக ஆடுவார்னு பார்த்தா ஆக்டிங் புதிச்சிட்டாரு. தரமான ஆக்டிங். வந்து என்ன ஒரு இதுனா, இந்த அமீர் கானு, இந்த உபேந்திரா, இவங்க எது கொண்டு வந்தாங்க தெரியல. அதுக்கு மேலே வேற கேரக்டர்ஸ் கொண்டு வந்திருக்கலாம். இந்த படத்தோட மார்க்கெட்டை ஏற்றுறதுக்காகவே அவங்கெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. மற்றபடி படம் கரெக்டு தானே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. படம் பிடிச்சிருந்துச்சா? நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் இந்த கேமியோ ரோல்லாம் எது கொண்டு வந்தாங்க? இந்த கதைக்கு தேவையா? அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல படம் கதைக்கே போகாது, கதைக்கு போக ரொம்ப டைம் ஆகும். கடைசி ஒரு ½ hour தான் படத்தோட கதையே தெரிய வருது. ஸோ நல்லா தான் இருந்துச்சு. தலைவருக்காக போய் பாருங்க, ஸ்டைலாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ரொம்ப எதிர்பார்த்துட்டு போகாதீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, பட் நல்லா இருந்துச்சு படம், அவ்வளோதான். ஸோ அடுத்த வீடு சந்திக்கும் பாரு. உங்களோட வெளிப்படுது நிதிஷ். ஸோ